இன்றைக்கு நாம் செய்ய போவது, நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப நன்றி. எங்களோட சேனலை இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, இத்தனை நாள் இடைவெளி விட்டு இப்பொழுது திரும்ப தொடங்கி இருக்கிறோம். அது இன்றைக்கு நாம் செய்ய போவ பொருட்கள் இது வெங்காயம், பெருங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, மிளகா வத்தல், பச்சை மிளகாய், உப்பு, தேவையான உப்பு. அதன் பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து வைத்திருக்கிறோம். இதனை நல்லா கரம் செய்து கொண்டு ஆற விட்டு அரைத்து வைக்க வேண்டும். இப்பொழுது ஆற வைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதனை மிக்சியில் போட்டு அரைத்து வைக்க வேண்டும். பிறகு கடாயில் போட்டு வதக்கி வைக்க வேண்டும். இப்போ நம்ம ஆற வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ரெசிபியை மிக்சியில் போட்டு அரைத்து வைத்து பின்னர் காட்டுகிறேன். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டு தரம் அரைக்கணும்னு சொல்றேன்னா, வெங்காயம், டொமேட்டோ, தக்காளி இதையெல்லாம் பிறகு அரைத்து 2 தரம் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யாரில் இடம் போடவில்லை, நான் 2 டைம் செய்ய வேண்டும். இதனையும் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதனுடன் அரைக்க வேண்டும். தேவையான உப்பு போட்டு அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்பவும் ஜாரில் போட்டு அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒன்றாக கலக்கி இழுப்பத்தில் தாளித்து வைத்து இது பண்ண வேண்டும். வாங்கலாம். ஒன்றாக போட்டு திரும்பவும் அரைக்க வேண்டும். இழுப்பச்சட்டியில் எண்ணெய் வைத்து வதக்க வேண்டும். மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தக்காளி, புதினா, சூப்பர் சைடிஷ் சட்னி இதற்கு பெயர். இன்னைக்கு நம்ம பண்ண ரெசிபி தயார். அண்ட் இதுக்கு பேரு நம்ம பாட்டு சொல்லுவோம், தக்காளி சூப்பர் சைடிஷ். தக்காளி, புதினா இவைகள் அனைத்தும் கலந்த சூப்பர் சட்னி சைடிஷ். இது மாதிரி இன்னும் நல்ல நல்ல ரெசிபிக்கு எங்க சேனலை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.